கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியோடைய எம்எல்ஏ திரு பழனியாண்டி என்ன பண்ணிருக்காரு, நியூஸ் தமிழ் 24/7 சேனலோடைய செய்தியாளர் திரு கதிரவன் அவர்களை அடிச்சு தாக்கியிருக்காரு கொடூரமா. இதுதான் திராவிட மாடலா? இதுதான் சட்ட ஒழுங்கு அப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, இதுதான் அதுவா? அண்ணாமலை எத்தனை தொகுதி பொறுப்பு எடுத்துப்பாரு, அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் என்ன பிரச்சனை, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே பத்திரிகையாளர்கள், இத கேளுங்களேன். வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியோடைய எம்எல்ஏ திரு பழனியாண்டி என்ன பண்ணிருக்காரு, ஒன்னும் நல்ல காரியம் எதுவும் பண்ணிடல, உடனே அப்படி எதிர்பார்க்காதீங்க. நியூஸ் தமிழ் 24/7 சேனலோடைய செய்தியாளர் திரு கதிரவன் அவர்களை அடிச்சு தாக்கியிருக்காரு கொடூரமா. இது ஃபர்ஸ்ட் கவர் அப் பண்ணப்பட்டது, அந்த மாதிரி எந்த சம்பவமே நடக்கல, எம்எல்ஏ அங்க இல்லவே இல்ல, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள், நிறைய பொருளைகள் கிளம்பிச்சு. இப்போ நியூஸ் தமிழ் 24/7 அவங்க ஃபுட்டேஜே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏஐ பண்ணி ஃபுட்டேஜ் பண்ணல, அவருதான் கேமராவை வச்சுக்கிட்டு அந்த கதிரவனுங்கிற செய்தியாளரை ஓங்கி அடிச்சிருக்காரு. லைக் கம்ப்ளீட் இது ஒரு ஆக்ட் ஆஃப் குண்டாயிசம் மாதிரி நடந்திருக்கு. இதுதான் திராவிட மாடலா? இதுதான் சட்ட ஒழுங்கு அப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, இதுதான் அதுவா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன செஞ்சிட்டாரு கதிரவன் அப்படி தப்பா? இவரு நடத்துற அந்த கல்குவாரி, அங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு, கல்குவாரியே ரொம்ப சட்டவிரோதமா செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு விஷயங்களை சேகரிக்க அவரு போயிருக்காரு. அப்படி போனவரை உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா ஃபைட் இட் இன் கோர்ட். இது என்ன உடனே ஒரு வயலன்ஸ் உபயோகப்படுத்துற ஒரு விதம்? எப்படி எடுத்து அப்படியே அடிக்கலாம்? எனக்கு புரியல. பத்திரிகையாளர்களுக்கு இவ்வளவுதான் மரியாதையா? ஏன் இத வேற எந்த ஊடகமும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? ரொம்ப கவலையா இருக்கே. அண்ணாமலை எத்தனை தொகுதி பொறுப்பு எடுத்துப்பாரு, அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் என்ன பிரச்சனை, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே பத்திரிகையாளர்கள், இத கேளுங்களேன். நியூஸ் தமிழ் 24/7 அவங்களே ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இது ஒரு பத்திரிகையாளருக்கு நடந்திருக்கிற ஒரு தப்பான ஒரு நிகழ்வு. இத பத்தி சக பத்திரிகையாளர்கள் நீங்க நியூஸ் போட வேண்டாமா? கேள்வி கேட்க வேண்டாமா? அதிமுகக்கும் பாஜகவுக்கும் என்ன பிரச்சனை, பாஜகக்குள்ள என்ன பிரச்சனை, இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் விவாதம் நடத்துறீங்களே. இவ்வளவு ஒரு பெரிய தாக்குதல் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஒரு பத்திரிகையாளர் மேல செஞ்சிருக்காரு. அத பத்தி ஒரு நியூஸ் நான் எங்கேயும் பார்க்கலையே, எக்ஸப்டிங் நியூஸ் தமிழ் 24/7. அது எப்படி? எங்க முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தான் இத பத்தி உடனே ட்வீட் பண்ணிருக்காரு. யாரு? நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே, என்னமோ அவருக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா பேசிக்கிட்டு திரியுறீங்களே, அவர்தான் இத கேள்வி கேட்டும் ட்வீட் போட்டிருக்காரு. எப்படி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்க அப்படியே விட்டுடுறீங்க? ஆனா யூடியூபர்ஸ் கேள்வி கேட்டா அவங்கள குண்டர் சட்டத்துல அரெஸ்ட் பண்ணணும். எங்களுடைய கட்சியில இருக்கிற திரு எஸ்ஜி சூர்யாவை தாக்கினவங்க மேல எஃப்ஐஆர் கிடையாது, சூர்யா மேல எஃப்ஐஆர் போடுவீங்க. இப்போ ஒரு பத்திரிகையாளரை இவ்வளவு பெரிய தாக்குதல் அவர் மேல நடந்திருக்கு, இத பத்தி எந்த செய்தி எங்கேயும் காணுமா? ஆனா தமிழகம் அமைதி பூங்கா, திராவிடியன் மாடல். இல்ல, எனக்கு தெளிவா தெரியுது, தோக்கிற பயம் நல்லாவே திமுக மற்றும் திமுகவை சார்ந்தவர்களுக்கு வந்துருச்சுங்கிறது இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா அணையற விளக்கு தான் பிரகாசமா எரிஞ்சிட்டு அணையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் கோபம், வன்மம், ஆத்திரம், இதுதான் நம்ம பாக்குறோம். தான் பார்த்தோமே சமீபத்துல திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன், அவரு சொந்த காசுலயே சூன்யம் வச்சுக்கிட்டாரு. அவர் வலைக்குள்ளேயே அவரு போய் சிக்கிக்கிட்டு சிரிச்சதெல்லாம் உலகமே சிரிப்பா சிரிச்சு பாத்துச்சு. கட்சிக்குள்ள பிரச்சனை, கூட்டணியில என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம திக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. கூட்டணிக்குள்ள இருக்கிற மத்த கட்சிகளும் கொடுக்கிற தொந்தரவு தாங்க முடியல. இவ்ளோ பிரச்சனைய வச்சுக்கிட்டு இவ்ளோ அசிங்கமா எப்படி ஒரு பத்திரிகையாளரை ஒரு எம்எல்ஏயால தாக்க முடியுதுன்னு எனக்கு புரியல. எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அந்த எதுவுமே நடக்கலன்னு சொன்னதுனால இந்த நியூஸ் தமிழ் சேனலே அந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ற அளவுக்கு போயிருக்கு. வேற வழி இல்லாம திஸ் இஸ் டு தி எக்ஸ்டென்ட் தேர் இஸ் நோ லா அண்ட் ஆர்டர் இன் தமிழ்நாடு. இதை நான் இன்னைக்கு நேத்திக்கு சொல்லல, மறுபடியும் 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 நான் இதை தான் சொல்லிக்கிட்டு வரேன். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை. திரும்பியும் நான் மாண்புமிகு முதலமைச்சரை தான் கேட்கிறேன். இது டைரக்ட்லி கம்ஸ் அண்டர் யோர் பர்வியூ. லா அண்ட் ஆர்டர் உங்களுக்கு அடியில தான் இருக்கு. தயவு செய்து
செய்து இதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க தான் பார்த்து இருக்கிற இந்த ஒரு 3 மாசத்துல ஏதாவது ஒரு வழியை பண்ணணும். ஏன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க கவலையே பட வேண்டாம், எடப்பாடியார் பார்த்துப்பாரு எல்லாத்தையும், நீங்க கவலைப்பட தேவையில்லை. அப்போ எந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் திருப்பி சரியாகுது தமிழ்நாட்டுல, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்க தமிழ்நாட்டுல ஃபர்மா வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு திருப்பி சட்ட ஒழுங்கு வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் தட் டசன்ட் மீன் அடுத்த 3 மாசத்துக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் போலாம், பாத்துக்கிட்டு எதுவுமே பண்ணாம இந்த அரசாங்கம் இருக்குன்னு சொன்னா அது தட்ஸ் ஜஸ்ட் நாட் அக்செப்டபிள். சோ ப்ளீஸ் லுக் இன்டு திஸ். உங்க எம்எல்ஏ தான், அவர் தான் இதை தாக்கியிருக்காரு, ஓப்பனா விஷுவல் தெரியுது. அதனால தயவு செய்து இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்தே ஆகணும். நான் மறுபடியும் தமிழக மக்கள் கிட்டதான் இது எல்லாமே சொல்றேன். தயவு செய்து உங்களை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை நீங்க பாருங்க. அப்சல்யூட்லி நோ லா அண்ட் ஆர்டர். இந்த மாதிரி ஒரு நிலைமை கலைஞர் காலத்துல கூட தமிழ்நாட்டுல இருந்தது கிடையாது. பத்திரிகையாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கலைஞர் இருந்த போது நடந்தது இல்லை. ஆனா இப்போ everything has gone down the drain. அடுத்த 3 மாசம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தமிழக மக்களே, நீங்க கொடுக்கிற கரெக்டான முடிவுல தான் தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கணும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு has to become safe. ஒரு மாநிலம் எந்த சேஃப்டியுமே இல்லாம இயங்கிட்டு இருந்ததுன்னா எந்த வளர்ச்சியுமே நம்மளால பார்க்க முடியாது. நாம சேஃபா இருக்கோமா, நம்ம சுத்தி இருக்கிறது சேஃபா இருக்கா, இஸ் தேர் லா அண்ட் ஆர்டர், இந்த பயத்திலே வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா எங்கேந்து வளர்ச்சி, எங்கேந்து மத்த விஷயங்கள்லாம் டெவலப் ஆகும்? there's no way. பேசிக்கே இல்லையே, இங்க பேசிக் சேஃப்டி இல்ல. சோ தமிழக மக்களே, மறுபடியும் நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன், யூஸ் திஸ் ரைட். And when I say right, I mean right. எங்க அப்பா திருப்பரங்குன்ற முருகன் கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு வழியை கொடுத்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.